வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:56 வரை அனுஷம், பிறகு கேட்டை. இன்றைய திதி காலை 8:46 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. குடும்பத்துல வீண் வம்புகளும் சலசலப்புகளும் சிலருக்கு இருக்கும். மனம் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில இருக்கும். உடல் நலமும் ஒத்துழைக்காது. சிலருக்கு பிரயாணங்களால எந்த நன்மைகளும் இருக்காதுங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு துக்க செய்திகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க, அடுத்தவங்க கிட்ட தாழ்ந்து போகக்கூடிய நிலைகள் இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்கிறதுனால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம். பெண்களுக்கு எதுலையுமே அதிக ஈடுபாடு இருக்காதுங்க. மனசு ஒரு இனம் புரியாத கவலைகள்ல இருக்கும். வீட்டுல தேவையில்லாத வீண் வம்புக்கு போகாம அமைதியா இருக்கிறது நல்லது. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பெற்றவர்களோட பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் இன்னைக்கு பெருசா இருக்காது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சந்தோஷமான சில நிகழ்வுகள் நடக்கும். சினிமா, டிராமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறது, விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிறது, இது மாதிரி சிலருக்கு நடக்கும். வீட்டுல விருந்தினரின் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. வீடு ஒரு கலகலப்பான சூழல்ல இருக்குங்க. மனசு அமைதியா இருக்கும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசு ஒரு பதட்டத்தோடையும் பரபரப்பாகவும் இருக்குங்க. எதையுமே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்ல இருப்பீங்க. மனசு எதுலையுமே ஒன்றாது. கவலைகள் அதிகமா இருக்கும். பண பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல சில குளறுபடிகள் வரலாம். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். வேண்டுதல்கள் பலிக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். மனசு ஒரு விதமான சந்தோஷத்துல இருக்கும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். வீட்டுல உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல இருக்கிறதும் 4க்கு அதிபதியான சூரியன் கர்மகாரகனான சனியோட சேர்ந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்லவர்களோட நட்பு கிடைக்கும். எதிரிகள் விலகி போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா சீரா இருக்குங்க. உடல் நிலையில இருந்த தொந்தரவுகள்லாம் விலகி இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட நல்ல எண்ணங்கள் ஆசைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். சிலருக்கு அரசாங்கத்தால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அசையாத சொத்துக்களால உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு பொருளாதாரத்துல இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கணவர் மூலமா வருமானமோ அல்லது யோகமோ பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. குடும்பத்துல நல்ல அமைதியான சூழல் இருக்கும். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பெற்றவர்களோட ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நிறைவடையமாடியான நிறைய விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை நீங்க நன்மையா நினைச்சு செஞ்சா கூட அது உங்களுக்கு அதிக அளவு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்க சாதாரணமா ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அந்த உதவி உங்களுக்கு பெரிய அளவுல நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும்.
மனசு திருப்திப்படும்படியான காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு வேலையவும் இழுபறியாதான் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்தமா முடிச்சமான்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. எல்லா விஷயங்கள்லையும் சில குழப்பங்கள் குளறுபடிகள்லாம் இருக்கும். பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது. அடுத்தவங்களை இன்னைக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. ரொம்ப கஷ்டப்படாம சில விஷயங்கள் நடக்கும். கேட்ட இடத்துல பண வரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலம் சீராகும். நல்லா சுறுசுறுப்பா உணர்வீங்க. வீட்டில் விரும்பியதை சாப்பிட்டு வீட்டாரோட மகிழ்ச்சிகரமா இன்னைக்கு பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல இருக்கிறதும் 7வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. பண வரவு இன்னைக்கு கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் ராசி அதிபதி 8வது இடத்துல இருக்கிறதுனாலையும் 3வது இடத்து அதிபதியான சூரியன் 9வது இடத்துல இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனத்துல தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சண்டை சச்சரவுகள் வீண் வம்புகள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால பணச்செலவு இருக்கும். பெரியவர்களை பகச்சுக்கிற சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். கவனமா இருங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்களால உடல்நிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். நோய்கள்ல இருந்து தேரக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் சில சமயம் நிதி விஷயங்கள்லயோ கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு உறவினர்கள் கிட்ட நல்ல விதமா பழகி சந்தோஷமா இருப்பீங்க. பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு இருக்கும். சில கோர்ஸுகளில் சேர்ந்துக்கிறக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு பாரம் குறையும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பணம் புரட்டக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்குரிய சூழல்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால மனசுல நிறைவா இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சில நேரம் ஒரு கலகலப்பான சூழல்கள் இருந்தாலும் சில நேரம் வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்குங்க. பழைய சண்டை சச்சரவுகள்லாம் இன்னைக்கு பேச்சுவாக்கில் வரும்பொழுது அது இன்னொரு சண்டையில போய் முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு பொருட்கள் களவு போற அமைப்பு இருக்குது. அதனால பண விஷயத்திலையும் கவனமா இருங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்தி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டது தொடங்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் நல்ல விதமா நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 2, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 5வது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. 7வது இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். ஆனா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த சண்டையெல்லாம் பெரிய அளவுல போகாது. வந்த சூடு தெரியாம அப்படியே சமாதானம் ஆயிடுவீங்க. குழந்தைகள் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது அவசியங்க. எதிராளிகளால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மனம் இறுக்கமாகக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும். பழைய சமாச்சாரங்கள்லாம் இப்ப தலதூக்கி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு அரசாங்க தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கவனமா இருங்க. பெண்களுக்கு பல சிரமங்கள் இருந்தா கூட குடும்பத்துல அமைதியான சூழல்கள் இருக்குங்க. சிலருக்கு உடல்நல குறைவு இருக்கும். கடன்காரர்கள் கொஞ்சம் நெருக்கிற மாதிரி இருக்கும். கடுமையான பணத்தட்டுப்பாடு சிலருக்கு இருக்கும்.
இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பல பெரிய மனிதர்களது தொடர்புகள் இன்னைக்கு இருக்கும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க, கவனமாக இருக்கணுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்கினீங்கனாலும் அந்த வேலையிலையும் ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆதாயம் கருதி தான் எந்த வேலையும் செய்வீங்க. அந்த ஆதாயம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் வியாபாரங்கள்லையும் நல்லபடியாக வியாபாரம் நடந்து நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பக்தி அதிகமாக இருக்குங்க. தெய்வீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக இருக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிருவீங்க. சிலர் கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தாரோட கோவில் விழாக்களில் கலந்துக்கிருவீங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்குங்க. சந்தோஷமாக மனநிறைவோடு இருப்பீங்க. பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அரசியல்வாதிகளால் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்வாதிகள் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுமக்கள் கிட்ட சிலர் நல்ல காரியங்களை பண்ணி நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. கௌரவம் அந்தஸ்து உயரும். குடும்ப சூழ்நிலைகள்லாம் சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 7. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 4வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் 7வது இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கறதுனால அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல உயர்வான இடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட செல்வாக்கு உயரும். பதவி போட்டிகள் இருக்கும். ஆனாலும் உங்களோட திறமையும் நிதானமும் அதை வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க பங்குதாரர்களோட சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலையும் சண்டை சச்சரவுகளோட இருக்குங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டு அதெல்லாம் சமாளித்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் அன்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கிருவாங்க. பெண்களுக்கு உங்கள் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. எதிராளிகள் உங்ககிட்ட தணிஞ்சு போகிற அமைப்பு இருக்குது. மன கவலைகளை விட்டுட்டு மகிழ்ச்சியோட குடும்பத்தில் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மாணவர்களுக்கு பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்வியிலெல்லாம் இன்னைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கம்ப்யூட்டர் துறையிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உறவினர்களால் நண்பர்களால் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த வேலைகளையும் கவனத்தோடு செஞ்சு நல்லபடியாக முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல்கள் இருக்கும். எந்த விஷயங்களையும் தயங்காமல் தைரியத்தோடு செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட குறைகள் எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய நிலைகள் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உங்களோட பேச்சால் அடுத்தவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை மதிக்கணும் அல்லது நம்மளோட மதிப்பு குறையக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிலரோட ஏளனமான பேச்சுக்கள் மனசுக்கு வருத்தங்களை கொடுக்கலாம். சில காரியங்களில் பொறுமையோடு செய்கிறது அவசியங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டில் எல்லாரும் உங்களோட நல்ல இணக்கமாக இருப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு இன்பமான சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பண பிரச்சனைகள் இருக்காது. எப்படியாவது ஒரு விஷயத்தில் பண பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்தில் இருக்கிறதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. எந்த ஒரு விஷயங்களையும் தைரியமாக முன்னெடுத்து செய்வீங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். குடும்ப உறவுகள் நல்ல ஒற்றுமையோடு இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையோட பீச்சு சினிமா போன்ற விஷயங்களுக்கு இடங்களுக்கு போய் நல்லா இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குது. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும்.
சிலருக்கு வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாரிசுகள் உருவாகும், பிரார்த்தனைகள் நிறைவேறும், மனசு நிம்மதியா இருக்கும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு மன நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகள் உங்களை மதிச்சு நடக்கிறதுனால பெருமையா உணர்வீங்க. யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எந்த முயற்சியில இருந்தும் பின்வாங்க மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் முடிக்காம விட மாட்டீங்க. காரியங்களை தொட்டுட்டீங்கன்னா சிறப்பா முடிச்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க. கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். நண்பர்களால உதவி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போட்டி பொறாமைகள் விலகும், கௌரவம் உயரும், பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வீட்டுல தேவையில்லாத கலகங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. குழப்பங்கள் அதிகமா இருக்கும். உங்களோட அடாவடித்தனம் அதிகமா இருக்குங்க. பேச்சுல நிதானமா இருக்கணும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும், கவனமா இருங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகுங்க. ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த உடல்நிலையில மாற்று மருத்துவத்தால சீராகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. உறவினர் வருகை இருக்கும். வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க. விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க. பணப்புழக்கம் சீராக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பொருள் வரவு இருக்குங்க. வியாபாரமும் சிறப்பா நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 8. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும், பஞ்சமஸ்தானாதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. பிள்ளைகளால நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிள்ளைகளின் வருமானம் சிறப்பா இருக்கும். அவங்களுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். ஆனா பிள்ளைகளோட வார்த்தைகள் உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சில நேரங்கள்ல இருக்கும். அலட்சியமா பேசுறதும் அவங்களோட எடுத்தெறிஞ்சு பேசுற குணத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாதுங்க. தந்தையாரின் உடல்நிலை நல்லா இருக்கும். உறவினர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எதிலையுமே எடுத்த காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டீங்க. உங்களோட காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். புழக்கம் சரளமா இருக்குங்க. பணவரவு தாராளமா இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இன்னைக்கு சகஜமா பழகி நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீடு வாகனம் போன்ற வசதிகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா வாகனம் வாங்க ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பழைய வண்டியாவது வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். அல்லது சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வேலைகள்ல கவனமா இருக்கணும். கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். கரண்ட்ல வேலை செய்யறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கலாம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்டது தொடங்கும். வியாபாரத்துல நல்ல வருமானம் இருக்குங்க. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிக முதலீடு செய்யாத சின்ன சின்ன வியாபாரத்துல கூட இன்னைக்கு சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. பண பாக்கிகள் வசூலாகும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. கணக்கு வழக்குகள்லாம் பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 7. விருச்சிக ராசி.
விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே இருக்கிறதும், ராசி அதிபதி தைரியஸ்தானமான 3வது இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. வாழ்க்கை துணை உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க. வீட்டில் நீங்கள் துவண்டு போய் இருக்கிற நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அதிகமாக இருக்குங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செஞ்சு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இல்லைங்க. சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு இனம் புரியாத பயம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்து இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. பெண்களுக்கு சொத்து விஷயங்கள்ல இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களை நீங்க அனுசரிச்சு போறதுனால சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க. உறவினர்கள்ட்ட நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிருவீங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப தன்மையா நடந்துக்கிருவீங்க. உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில்ல நல்ல வியாபாரம் நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, பால் பொருட்கள், தண்ணீர் பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவு தாராளமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யோகா கிளாஸ் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில இருக்கிறீங்க. தான தர்மங்கள் செய்வீங்க. ட்ரஸ்ட், அந்த மாதிரி அனாதை இல்லங்கள் போன்ற நல்ல காரியங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 7. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் லாபாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. சுக்கிரனால நிறைய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட பேச்சு ஆற்றல் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. வாழ்க்கை துணைவரால சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். வெள்ளி தங்கம் வியாபாரம் செய்யறவங்க நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. லாபம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால கோபத்துல வார்த்தைகளை விடாம கவனமா இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை உணர்வோட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு கழிவு பாதை, யூரின் இன்ஃபெக்ஷன் அல்லது மென்சஸ் கோளாறு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனத்தோட இருங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் கோபத்தோட பேசாம வார்த்தைகள்ல இனிமையா பேசுறது நல்லது. உங்களோட காரியங்களை பேச்சால சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்குன்றதுனால எதையுமே யோசிச்சு பேசுங்க. மூல நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நட்பு நல்ல நிலையில இருக்கும். உறவும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்குங்க. உறவினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இல்லை உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிருவீங்க. விருந்து உபச்சாரங்களில் நீங்கள் கலந்துக்கிருவீங்க. பண ப்ராப்ளம் இருக்காது. இன்னைக்கு பண பிரச்சனை இல்லாமல் தேவையான பண இருப்பு கையில் இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாலையும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறாக முடியக்கூடும். சில தவறுகள் உங்களை அறியாமலேயே நடக்கக்கூடும். எதுலையுமே கவனமா இருக்கிறது நல்லது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் தாமதப்படுறதுனால குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க
ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட வார்த்தைகளில் இனிமை தெரியும். குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்கள் சுய கௌரவம் அதிகமாகுங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களோட ஒற்றுமையாக இணக்கமாக இருப்பாங்க. போட்டி பொறாமைகள் விலகும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 2, 8. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்குங்க. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். புது புது நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு சந்திப்பீங்க. அலங்கார பொருட்கள், ஆடை ஆபரண பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். இருந்தாலும் செவ்வாய் லக்னத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. உங்க சொல்படி தான் கேட்டு நடக்கணும்னு நினைப்பீங்க. மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு சிலர் ஆளாக நேரிடலாம். கொஞ்சம் கவனத்தோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பெண்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும். குடும்பஸ்தானத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள வீணான குழப்பங்கள் சிலருக்கு இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. மாணவர்களுக்கு யாரோட மனசையும் புண்படுத்தாம எல்லார்கிட்டையும் அன்பா பழகி நேர்மையோட நல்ல பழக்க வழக்கத்தோட செயல்படுறதுனால எல்லா வகையிலையும் நீங்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வழக்குகள் வெற்றியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். வீட்டுல உங்களோட குடும்ப கௌரவம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்குங்க. நண்பர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆதாயம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்ல சிலருக்கு வழக்கத்தை விட கடுமையா இருக்கிற மாதிரி பிசினஸ் இருக்குங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். எதுவுமே சுலபமா கிடைக்காது. நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு கைவிடக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதனால மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். சிலருக்கு உடல்நல குறைவும் ஏற்படலாம். எதையுமே பொறுமையோட சமாளிக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசு ரொம்ப உறுதியோடையும் தைரியமாகவும் இருக்குங்க. உங்களோட வேலையில ரொம்ப பொறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பல வேலைகளை கொடுத்தா கூட எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும் பாகியஸ்தானமான 9வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி சனி பகவான் சூரியனோட சேர்ந்து ராசியில இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சொந்தத்திலையும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதெல்லாம் நல்ல விதமா கவனத்தோட செயல்பட்டு சமாளிச்சு வெளியே வருவீங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எதிர்பார்த்த அளவு பண வசதிகள் கிடைக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வருமானம் குறைவா இருக்கும். குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். பணத்தை இந்த சமயம் யாருக்கும் கடனா கொடுக்கறத விட்டுருங்க. உங்க சக்திக்கு மேல்பட்ட வேலைகள்லையோ அல்லது வியாபாரங்கள்லையோ இன்னைக்கு ஈடுபடுறத தவிர்க்கணுங்க. பெண்களுக்கு உங்களுடைய மனசு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுக்கு தாமதமாகலாம். பல பிரச்சனைகளை குடும்பத்துல சமாளிக்க வேண்டிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இந்த நேரத்துல வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போயிட்டு வரணுங்க. வெளியில போய் வரும்போதும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை உணர்வு அதிகமா இருக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையான பண வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் இப்ப நீங்க தொடங்கலாங்க. மற்றவங்களை எதிர்பார்க்காம செயல்படுவீங்க. உங்களால வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கை அதிகமா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வெளியூர் பயணங்களை தவிர்க்கணுங்க. கூடிய வரையில குடும்பத்துல
சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. இப்போ தொழிலில் முதலீடு செய்கிறதையும் தவிர்க்கணும். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தீக்காயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது. சமையல் அறையில் செய்கிறவங்க கவனமாக செய்யுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நேரமாக இருக்குது. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தை அடைவீங்க. தொழில் நிறுவனங்களோட ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பண வசதிகள்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கிடைக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 2, 6. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்புங்க. எல்லா வகையிலையும் எதிர்பார்த்தது நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏராளமான வசதிகள், தனலாபங்கள்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா விதமான வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய யோகமான நல்ல நாளா இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள்லையும் வருமானம் சிறப்பா இருக்குங்க. வியாபாரம் நல்லா நடந்து நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க. இருந்தாலும் விரயஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது பொருள் வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. பெண்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா எந்த நிலைமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பல நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாகக்கூடிய சூழல்கள் இருக்கு. யாருக்கிட்டையும் எச்சரிக்கையோட இருக்கணும். அனாவசியமான செலவுகளை செய்யாம செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலம் நல்லா இருக்குங்க. எல்லா விதமான தொழில்களும் உங்களுக்கு வியாபாரங்கள் நல்லபடியா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. ரொம்ப தைரியமா செயல்பட்டு உங்களோட பணிகள் எல்லாம் முடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்தோரோடையும் உறவினர்களோடையும் இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல இருப்பீங்க. ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு ஈவு இரக்கத்தோட உதவி செஞ்சு அவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். பிள்ளைகளோட ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. பிள்ளைகள் உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை சிறப்பா நிறைவேற்றிக்கிறீங்க. எந்த ஒரு காரியங்கள்லையும் எடுத்த காரியத்தை சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் அகலும். இவ்வளவு நாளும் மன வருத்தத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்று பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 6. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.